ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஃபன். நம்ம இன்றைக்கி 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 3 லெசன் 2 எதனாலேயோட புக் பேக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? சாலையில் பள்ளம் இருந்தால் டேஸ் பேருந்தை மெதுவாக ஓட்டிச் சென்றார் ஓட்டுநர். கடவுருக்கு செல்ல வழி எது? கூண்டிலிருந்த கிளி சுதந்திரமாக பறந்தது. விருந்தின் போது வாழை இலையில் உணவு பரிமாறினர். கடலில் பெரிய அலைகள் வந்தன. உரிய ஒலிப்புடன் படித்து காட்டுக. நிலா, நீ வரைந்த படம் அழகாக உள்ளது. வெண்பஞ்சு போன்ற மேகங்கள், வளைந்து நெளிந்த மலைத்தொடர்கள், பசுமையான மரம், செடி கொடிகள், துள்ளித் திரியும் புள்ளிமான்கள், சிறகடிக்கும் வண்ணப் பறவைகள். அப்பப்பா, எவ்வளவு நுணுக்கம்! அடுத்தது பாருங்க. விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை எழுதுக. ஆற்றின் ஓரம் கரை, ஆடையில் இருப்பது கரை. பறந்து இருப்பது பறவை, அதாவது கடல். பறந்து செல்வது பறவை. மரத்தை அறுப்பது அறம், மனிதர் செய்வது அறம். சுவரில் அடிப்பது ஆணி, மாதத்தில் ஒன்று ஆணி. நெக்ஸ்ட் பாருங்கள், பேஜ் நம்பர் 36 செந்தமிழ் கபடி விளையாட்டு மன்றம். இது ஒரு விளம்பரம். அனைத்து பள்ளி மாணவ மாணவியருக்கும் ஒரு நற்செய்தி. கட்டணமில்லா கபடி விளையாட்டு பயிற்சி. இடம் அண்ணா விளையாட்டு திடல், சென்னை. காலம் மாணவியர் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, மாணவர் காலை 6 மணி முதல் 8 மணி வரை. நீங்கள் மேலே படித்தது பாடல், கதை, விளம்பரம். இது ஒரு விளம்பரம். பயிற்சி அளிக்கப்படும் விளையாட்டு கபடி. மாணவர்களுக்கு எத்தனை மணி நேரம் பயிற்சி வழங்கப்படுகிறது? 2 மணி நேரம். மைதானம் இந்த சொல்லுக்குரிய பொருள் எது? திடல். விளம்பரத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டது என்ன? கபடி விளையாட்டு பயிற்சி இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.